வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். விதுரர் சொன்ன 7 ரகசியம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா, வாழ்க்கையில முக்கியமா இந்த 7 விஷயம் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா போதும். விதுரர் 7 விஷயம் மாத்திரம் தான் சொன்னாரா? ஏகப்பட்ட விஷயம் சொன்னாரு. ஆனா, நமக்கு வாழ்க்கைக்கு தேவை இந்த 7 ரகசியம். எதுக்காகன்றத நீங்க கேட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க. அது உண்மையான்றத சொல்லுங்க. எதுக்காக இதெல்லாம் சொன்னாருன்னா, நீதி தேவன் தான் விதுரரா பிறந்திருக்காரு. அப்ப அவரு நியாயத்த மாத்திரம் தான் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இந்த நியாயம் கௌரவர்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல. பின்னாடி காலத்துல மக்களுக்கு உதவும் அப்படின்னு தான் விதுர நீதி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றத்துக்காக தான் அந்த பிறப்பு. நீதி தேவன் அப்ப தீர்ப்ப சரியா தான் சொல்லுவாரு. அப்ப அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இத கேட்கலையா அப்படின்னா, திருதராஷ்டருக்கு ஏகப்பட்ட அறிவுரைய சொல்லிட்டாரு. அவரு எதையும் காது கொடுத்து கேட்கல. துரியோதனனுக்கு நிறைய சொன்னாரு. அவனும் கேட்கல. மக்களுக்கு இது பயன்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அந்த நீதிய கொஞ்சம் கூட குறைக்காம நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம அதுல இருந்து 7 விஷயம்தான் பேச போறோம். அதுலயே நமக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிடும். முக்கியமா திருதராஷ்டர் மத்த அமைச்சர்கள்லாம் இவங்க சொல்றத கேட்டு, அதாவது விதுரர் சொல்றத கேட்டு யாரும் அதை பின்பற்றல. எல்லாரும் அவரை ஓரம் கட்டி வச்சாங்க. அவரு சிறந்த முதலமைச்சரா இருந்தாலும் கௌரவர்கள் கூட்டத்துல முதலமைச்சர் ஆலோசனை சொல்றத மாத்திரம் கேட்பாங்க. ஆனா பயன்படுத்த மாட்டாங்க. அதனாலதான் அவங்களால யாராலையும் சிறப்பா அதை ஏத்துக்க முடியல. அவ்வளோ நல்ல குணம் இருக்கிற ஒருத்தர். தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாரு, நல்லதுன்னா நல்லது சொல்லுவார். ஏன்னா தர்மதேவன் தான் அந்த விதுரர். இப்போ இவரு சொன்ன அந்த 7 விஷயம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த 7 விஷயத்துல அப்படி என்ன இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த 7 விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாரை நம்புறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆனா எதை எப்போ யார்கிட்ட சொல்லணும் அது தெரிஞ்சாதான் நமக்கு சரியான அறிவு கிடைக்கும். நம்ம அது தெரியாம எல்லாரையுமே நல்லவங்களா நினைச்சு நம்ம மனசுல இருக்கிற அந்த ரகசியங்களை அப்படியே கொட்டிடுறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவையில்லாம பிரச்சனைகள்ல மாட்ட வேண்டி இருக்கு. திருதராஷ்டிரக்கும் பல நேரம் உண்மையை எடுத்து சொன்னாரு. ஆனா அவர் கேட்கல. ஆனா நம்ம கேட்கலாமே. முதல் விஷயம், உன்னுடைய அடுத்த திட்டத்தை எல்லார்கிட்டையும் சொல்லாத. நம்ம செய்ய போற முக்கியமான காரியம் அது நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா தேவையில்லாத தடைகள் வரும். நம்ம இதை மகாபாரதத்துல கூட பார்த்திருப்போம். கிருஷ்ணருக்கு கௌரவர்கள் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியும். பாண்டவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். இதுக்கு இவர் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்றது தெரியும். ஆனா யாருக்கிட்டையும் அதை பத்தி பேசவே மாட்டார். நிறைய இடத்துல அந்த புன்னகையே பதில் சொல்லிட்டு போயிடும். அதனாலதான் மகாபாரத போர் சரியா நடந்தது. இது முதல் விஷயம். இதுல இருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கணும்? வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வரப்போகுது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, புதுசா ஒரு லாபம் கிடைக்க போகுது, இதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது. உங்க பொண்ணுக்கு ஒரு இடம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அது என்ன ஆகும்? ஒரு நல்ல ஒரு பணக்கார இடத்துல மாப்பிள்ளை கிடைக்க போறாங்க. சொந்த பந்தம் விட்டுருமா? எப்படியாவது இதை கெடுக்க முயற்சி செய்யும். அதுங்களுக்கு இதை தவிர வேற வேலையே கிடையாது. நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சும்மா இருப்பாங்களா? இவனுக்கு எங்கிருந்தோ திடீர்னு பணம் வந்திருக்கு, எவனாவது பணத்தை கொடுத்துருப்பான், எங்கேயாவது கொள்ளை அடிச்சிருப்பான், நீ நியாயமா பண்ற விஷயத்த தப்பு தப்பா சொல்லி பரப்புறாங்கன்னா நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை உட்கார வச்சு சொல்லுங்க. அதாவது உறவினரையோ நண்பர்களையோ, நான் பெருசா பங்களா கட்ட போறேன்டான்னு சொல்லுங்க. எவன் மூஞ்சிலியாவது ரியாக்ஷன் தெரியுமான்னு பாருங்க. கண்டிப்பா தெரியாது.
எப்படி கெடுக்கலாம், எப்படி இவன் நம்ம கூட தானே உட்காந்து பேசிட்டு இருந்தான், இவன் வீடு கட்ட போறான்னா அப்பன் சொத்தா இருக்கும், இல்லைன்னா பொண்டாட்டி அவங்க வீட்டிலேருந்து கொண்டாந்ததா இருக்கும். இப்படி தப்பான கருத்துக்கள்லாம் சொல்லி இன்னும் சில சில விஷயங்களை சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஆர்கிடெக்ட் தெரியும், எனக்கு ஒரு பில்டிங் கட்டுறவங்க தெரியும், எனக்கு ஒரு டிசைனர் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக இருக்கிறவங்களெல்லாம் சொல்லி உங்களை எப்படி எப்படி அதில் நஷ்டம் அடைய வைக்கணும், அப்படி அதில் நம்ம என்ன லாபம் காணலாம், இதெல்லாம் யோசிப்பாங்க. அதனால தான் உங்களுடைய திட்டங்களை சொல்லாதீங்க. திட்டத்தை சொல்லுங்க. எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நான் வீடு கட்ட போகிறத சொல்லணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறத சொல்லணும், நான் சம்பாதிக்கிறத சொல்லுங்க. சாதாரணமாக பரவாயில்லப்பா, முன்ன விட நல்ல வேலை, எங்கே செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. பொண்ணுக்கு கல்யாணம்ப்பா, அவ்வளோதான். எங்கே பார்த்துருக்கீங்க, அவர் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, மொத்த டீட்டெயிலையும் கொடுக்காதீங்க. திட்டத்தை குறைவா பேசுங்க, செயலில் அதிக கவனம் காட்டுங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்த அந்த விஷயம் சிறப்பாக முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்கள் பலவீனத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கிடையாது. உங்களுடைய பயம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், மனக்குழப்பம் இருக்கலாம். இதெல்லாம் எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் அதை வச்சே குறி வச்சு உன்னாடிப்பான். நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறனா, உனக்கு தான் பயமாச்சே, நீ போவாத, உனக்கு ஏற்கனவே மனசு குழப்பத்தில் இருக்க, இந்த நேரம் இதை செய்யாத. தடங்களுக்கு சுலபமான வழியை நீங்களே காமிச்சிடுறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்றது, பலவீனத்தை கண்டிப்பா சொல்லாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு இங்க சொல்லணும். நம்மளுக்கு அலெக்சாண்டரை தெரியும். அலெக்சாண்டர் அவரை தெரியும். ஆனா அவர் மிக சிறந்த வீரர் அப்படின்னு தெரியும். ஆனா அவர் ரொம்ப குள்ளமானவர். அலெக்சாண்டர் கிடையாது, நெப்போலியன் ரொம்ப குள்ளமானவர். அந்த குள்ளன்றது அவருக்கு நிறைய இடத்துல அவமானம் கொடுத்தது. அவர் யோசிச்சாரு, இதை பயன்படுத்தி எல்லாரும் நம்ம நிமிர்ந்து பார்த்து பேசணும். யோசிச்சு பாருங்க, குள்ளமா இருந்தா, நான் சொல்றது நெப்போலியன், குள்ளமா இருந்தா அவர் தான் எல்லாரையும் நிமிர்ந்து பார்த்து பேசணும். அத்தனை பேரும் நமக்கு தலை வணங்கணும்னா என்ன பண்ணணும்? இது ஒரு டேலண்ட் தான். நம்ம ஏதோ ஒண்ணுத்துல சாதிக்கணும். இவர் என்ன பண்ணாரு? திறமையான போர் வீரர், பயங்கரமா ஃபைட் பண்றவர். நெப்போலியன்னா மாவீரன் நெப்போலியன் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மாவீரன் நெப்போலியன். இந்த நெப்போலியனை அவனுடைய திறமைக்காக சுத்தி இருந்த அத்தனை பேரும், அவர் எவ்வளோ குள்ளன்னா, அவர் சண்டை போடுற கத்தி இருக்குல்ல, அதை இடுப்புல சொருகிட்டு நடந்தாருன்னா அந்த கத்தி தரையில கோடு போட்டு நெருப்பு வரும். அப்போ எந்த அளவுக்கு உள்ளன்னு பாருங்க. ஆனா அத்தனை பேரையும் தலை குனிஞ்சு பேசுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டார். அவருடைய பயத்தையோ அவமானத்தையோ எங்கேயும் காமிக்கல. இந்த திறமை தான் உங்களுக்கு வேணும்ன்றது. நம்ம எல்லார்கிட்டையும் எனக்கு இதுன்னா பயம், ஏன் சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. அது சொல்லாம இருந்தாலே உங்களுடைய திறமை சுலபமா இருக்கும். மனசுல எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு பயம் இருக்குதா, அதை அடைச்சி வைக்காதீங்க. உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குதா, உங்களுக்கு நம்பகமான ஒரு நண்பர்கிட்ட சொல்லுங்க, இல்லை பெரியவங்க கிட்ட சொல்லுங்க, இல்லை மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இதனால எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு நான் வேலை பண்ணும்போது கை நடுங்கும், எனக்கு வேர்த்து கொட்டும், எனக்கு இந்த வார்த்தையை சொன்னா ஒரு மாதிரி நடுக்கம் ஆயிடும். எதுவா இருந்தாலும் பயமே கிடையாது, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. நான் இப்போ இந்த நெப்போலியன் சொன்ன பாருங்க, குள்ளமா இருந்தாலும் எல்லாமே சாதிச்சதுனால மொத்த வீரனும் ஒன்று அவருக்கு முன்னாடி ஒரு காலை மடிச்சு வச்சுட்டு குனிஞ்சு பேசுவாங்க. இவர் யாரையும் நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டார், ஏன்னா மாவீரன் இல்லையா.
அத்தனை பேரும் தலை குனிஞ்சு பேசுற அளவுக்கு வச்சாரு. இவர் யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்கல. ஏன்னா தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கினாரு. பயம் எதுக்குங்க? நம்ம இந்த வயசுல தான் இறக்க போறோம்னா அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனா எந்த இடத்துலையும் பயப்படக்கூடாது. அந்த தைரியம் அதிகமா இருக்கணும். அந்த தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். அதை முக்கியமா உங்களுடைய ஆசிரியர்கிட்ட படிக்கிற காலத்துல உங்களுக்கு பயம்னா அதை சொல்லுங்க. அவங்க அதுக்கு ஏத்த பயிற்சி கொடுப்பாங்க. பெரியவங்க கிட்ட இல்ல உண்மையான நண்பன் கிட்ட தேவையான விஷயத்துல உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. உங்களுடைய பலவீனத்தை யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. இது 2வது பாயிண்ட். அடுத்தது உங்க பணப்பிரச்சனை. என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை, நான் இன்னும் 1000 ரூபாய் தான் வச்சிருக்கேன், இன்னும் 1,00,000 ரூபாய் இருக்குது எனக்கு பேங்க்ல, என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் இருக்கு. இதனால எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை அதிகமா இருந்தா பொறாமையால அந்த பணத்தை எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. குறைவா இருந்தா விலகிடுவாங்க. யோசிச்சு பார்த்துக்குங்க. குறைவா இருந்தா அடுத்த சூழ்நிலைக்கு நீ அவங்கிட்ட கடன் கேட்க வேண்டியிருக்கும். அதனால என்ன வாங்க போற, எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிற, அதை எப்படி நீ செலவு பண்ற, இதெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது சில நேரம் ஆபத்துல போய் முடியும். நிறைய பெண்களுக்கு இது நடக்கும். நான் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்ல, பெண்களுக்கு இது நடக்கும். என்கிட்ட இந்த நகையெல்லாம் இருக்குன்னா தன்னுடைய மகனோ அல்லது உறவோ அதை எப்படியாவது சொல்லி அவங்க கிட்ட அதை பறிச்சிருவாங்க. ஆண்களா இருந்தா திடீர்னு ஒரு பெரிய ஒரு கவலையை சொல்லி, எனக்கு என்னன்னு தெரியலப்பா, என் குழந்தைக்கு அர்ஜென்ட்டான அவனு 2,00,000 ரூபாய் கட்டியே ஆகணும் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஆட்டங்கம்பான். கொடுத்த அப்புறம் திருப்பி நம்மளால வாங்க முடியுமா? அதனால தேவையில்லாத பணம் அதிகமா இருக்குது, நீ எப்படி சம்பாதிக்கிற, இதெல்லாம் ஒரு டேலண்ட் சொன்னீன்னா அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். எனக்கு கவலை இல்லைப்பா, என்னுடைய இந்த ஃப்ரெண்டுனால எனக்கு பணம் கிடைக்குதுன்னா அந்த ஃப்ரெண்டை அவன் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். செல்வம் இருந்தா அமைதியா வாழு, அதை காட்டி வாழாத, அது தேவையில்லாத ஒண்ணு. அடுத்தது குடும்பத்து ரகசியம் எல்லாத்தையும் வெளியில சொல்லாத. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கு. உன் மனைவி சரியில்லையா, நீயே பேசி முடி. இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு, இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. வெளி ஆளுக்கிட்ட சொல்லாத. அதை பயன்படுத்தி உன்னை கேலி பேசுவாங்க. கணவன் சரியில்லையா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு, இல்லை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. தோழிங்க கிட்ட சொல்றதோ அல்லது வேற யாருக்கிட்டயோ சொல்றதோ தப்பான விஷயம். குடும்ப விஷயம் தெருவுக்கு வரக்கூடாது. அது உங்களை அசிங்கப்படுத்துறது. நீங்களே போயிட்டு ஊர் ஃபுல்லா குடும்ப மானத்தை சிதற வைக்கிறது. உங்களுக்கு துன்பமோ எதுவா இருந்தாலும் நம்பகமான பெரியவங்க கிட்ட உதவி கேளுங்க. பெரியவங்க எந்த வாழ்க்கையும் கெட்டு போக நினைக்க மாட்டாங்க. நீண்ட நாள் வாழணுன்ற ஆசை தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால தாராளமா பெரியவங்க கிட்ட கேளுங்க. 5வது ரகசியம், நீ எந்த நல்ல செயலை செஞ்சாலும் பெருமைப்படாத. நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், அதனால தான் அவன் வாழறான், அதை வரான் பார்த்தியா, அவன் போன வாழி ஹார்ட் அட்டாக்ல இருந்தா, நான் கொடுத்த பணத்துல தான் அந்த உயிரே நடமாடுது. இது கேவலமான விஷயம். நீ செய்யல, கடவுள் செய்ய வைக்கிறான். அதை நீ சொல்லி அதை விளம்பரப்படுத்தாத. அது உன் மேல மரியாதை வரும்னு நினைக்கிற, ஆனா உன்னை கேவலமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ செய்யற உதவிய யார்கிட்டையும் சொல்லாத. கர்ணன் இன்னைக்கு வரைக்கும் நல்ல உதவிகளை ரகசியமா செஞ்சது தான் உலகம் முழுக்க தெரிஞ்சுது. விளம்பரத்துக்காக எதையும் செய்யாதீங்க. உலகத்துல நீங்க காப்பாத்தின உயிரை பத்தி 10 வாட்டி சொல்லாதீங்க. அந்த உயிருக்கே நம்ம ஏன் தான் உயிரோட இருக்கிறோமோன்னு நினைக்க வச்சிரும். அது பேரு நன்மை கிடையாது. எந்த நன்மை செஞ்சாலும் அது அடுத்த நிமிஷமே மறந்துடுங்க. அதை மனசுல சுமக்காதீங்க. நல்ல செயல் தொடர்ந்து செய்யுங்க, அதுவே உங்களை உயர்த்தும். 6வது விஷயம், உங்க மனசுல ஒரு ஆசை இருக்குன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு கனவு இருக்கு, நான் இப்படி வாழணும், இப்படி எல்லாம் பண்ணணும், என் மனைவியை எப்படி வச்சுக்கணும், என் குழந்தைய இந்த பள்ளியில படிக்க வைக்கணும், நான் இந்த கார் வாங்கணும்,
இந்த ஆசையை சொல்லாதீங்க. சிலர் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான சந்தோஷமான வழியை காமிப்பாங்க. அப்படியா, கண்டிப்பா பண்ணுப்பா, உன்னால முடியும், நிச்சயமா செய். சிலரு அதை கேவலமா, இவன் கெட்ட கேடுக்கு கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா, அவன் சொன்ன காரை வாங்கிட முடியுமா, தேவையில்லாத பயமுறுத்தல்லாம் உங்களை சுத்தி நடக்கும். இல்லப்பா, இதெல்லாம் பண்ணினா உனக்கு பிரச்சனை வரும், யோசிச்சுக்கோ, தேவையில்லாம அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். உங்க கனவை காப்பாற்றணும்னா அதுக்குண்டான உழைப்பை கொடுத்து அந்த கனவை நிறைவேற்றுங்க. அதை விளம்பரப்படுத்தாதீங்க. நிறைவேறின அப்புறம் கம்பீரமா உட்காந்து சொல்லுங்க. இந்த கனவு அந்த கனவுன்றத முன்கூட்டியே சொல்லாதீங்க. இது வந்து 6வது விஷயம். 7வது, உனக்கு ஒரு பெரிய திட்டம் எதனா இருக்குது, முன்கூட்டியே அதை எல்லார்கிட்டையும் சொல்லாத. நான் இதை செய்ய போறேன், இப்படி இப்படி வாழ போறேன், இனி இப்படிதான் நான் ஒரு பாதை அமைச்சு போக போறேன், நான் இதெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் வந்து கேட்குறவனுக்கு சந்தோஷமா இருக்கும். நீ வீடு வாங்க போறதோ, அல்லது உன்னுடைய மிகப்பெரிய பிஸ்னஸ் கனவோ, கார் வாங்குறதோ, அல்லது வந்து உன்னுடைய முன்னேற்றமோ, நான் இப்படிப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்றதோ, எதுவா இருந்தாலும் உன்னுடைய மிகப்பெரிய திட்டத்தை யார்கிட்டயும் சொல்லாத. ஏன் சொல்லாதன்னா, ஒரு வேளை செய்ய முடியாம போச்சுன்னா, நம்ம சொன்னோம் பாருங்க, அந்த வார்த்தையே நம்மளை வச்சு குத்துவாங்க. நீ தானே சொன்ன அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு, நீ தானே சொன்ன அந்த காரை வாங்குறேன்னு, பாத்தியா, கடவுள் நிர்ணயிச்சுதான்ப்பா நடக்கும் அப்படின்வான். நீ தானே சொன்ன அந்த கம்பெனியில வேலைக்கு போறேன்னு, ஆனா இன்னைக்கு பாத்தியா அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டான். இது வந்து உங்களுக்கு மனபாரத்தை தரும். அதனால முடிவெடு, திட்டம் போடு, செயல்படுத்து, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பேசு. வார்த்தையை விட முடிவு ரொம்ப முக்கியம். முடிவை விட அதை செயல்படுத்துறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் சொன்ன இந்த 7 ரகசியமும் யோசிச்சு பாருங்க. விதுர நீதியில உண்மையான ரகசியம் என்ன? இது ஒரு அழகான விஷயம், யார்கிட்டயும் எதையும் சொல்லாதன்றது. ஆனா உண்மையான அறிவு, எதை சொல்லணுமோ, எப்ப சொல்லணுமோ, யார்கிட்ட சொல்லணுமோ, எவ்வளவு சொல்லணுமோ எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் அதுதான் வாக்கு நிதானம். நம்முடைய வாழ்க்கையில கதவு இருக்குது. அந்த கதவு எல்லாருக்காகவும் திறந்து வச்சா நல்லவங்க வருவாங்க, தேவையில்லாதவங்க வருவாங்க. ஆனா மனசுக்கு ஒரு கதவு தான், நம்பிக்கையான ஒரு அளவு தான் இருக்கும் அந்த கதவுக்கு வாசலும். பேச்சுக்கு எல்லையே இருக்காது, ஆனா அதுலயும் ஒரு எல்லை இருக்கணும். ரகசியம் ஒரு பாதுகாப்பான விஷயம். இதை வந்து கண்டிப்பா எல்லார்கிட்டையும் சொல்லாத. சொல்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத உனக்கு விளக்கமா சொல்லிட்டேன். எப்பவுமேங்க நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நீ நல்லா இருக்க போறீன்னா கூட சேர்ந்து உனக்காக உழைக்க மாட்டான், உன்னை வந்து ஆர்வப்படுத்த மாட்டான், உன்னுடைய முயற்சிக்கு பின்னாடி துணை நிற்க மாட்டான். எந்த இடத்துல உன் காலை பிடிச்சு நண்டு மாதிரி இழுக்கலான்னு நினைப்பான். இது உண்மையா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது நீங்க ஒரு செயலை உண்மையான சொந்தம் கூட இருந்து உன்னுடைய படிப்புக்கோ, இல்லை உன்னுடைய பணிக்கோ, உன்னுடைய திருமணத்துக்கோ எதுக்காவது உதவி இருப்பாங்களா? யாருக்கும் நல்ல எண்ணம்ன்றது இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல இருந்தது. தன்னுடைய வீட்டுல வறுமை இருந்தாலும் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் மறைஞ்சு போய் பொக்கிஷமா மறைஞ்சிருக்கு. அதை வேணா கேட்டு ரசிக்கலாம். ஆனா அந்த மாதிரி வாழ்க்கை இப்ப யாரும் வாழறதில்லை. அதனால நம்ம இந்த விதுரன் சொன்ன 7 ரகசியத்தை பின்படுத்தலாம். இதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு விஷயம் கூட யாருக்கும் சொல்லாதீங்க. இத கொஞ்சம் நிதானமா நீங்க கேட்டு ஒன்று ஒன்றா நீங்க எழுதி வச்சு உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது உண்மையா இருக்கும். வாழ்க்கைன்றது ஒரு முறை தான்.
அதை வாழ போகிறது நீங்கள் தான். அதை எல்லாருக்கிட்டேயும் அட்வைஸுன்ற பேரில் கேட்டு தேவையில்லாத முடிவை எடுத்து நம்ம கடைக்கால் போடுறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிக்காதீங்க. சிறப்பாக செய்யுங்க, ரகசியமாக செய்யுங்க. சொல்ல வேண்டியவங்ககிட்ட சொல்லுங்க, சொல்லாதவங்கள மறந்துடுங்க. வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.